வணக்கம் நண்பர்களே. இன்னைய வீடியோவில் பேசிக்காக நம்ம எல்லாருடைய வீடுகள்லையுமே வளர்க்க வேண்டிய நமக்கு உபயோகமான சில மூலிகை செடிகள் வளர்ப்பு பற்றி தான் இன்னைய வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த செடிகள் எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய, அதே சமயம் நம்ம எல்லாராலையுமே எளிமையாக வளர்க்கக்கூடிய, அதிக மெயின்டெனன்ஸ் தேவையில்லாத ஆனால் உபயோகமான செடிகள். அது என்ன செடிகள்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது துளசி செடியை பற்றி தாங்க. துளசி செடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு தெய்வீக மூலிகைன்னு சொல்லலாம். இந்த செடியிலையுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. துளசியிலையுமே செந்துளசி, ஆண்டாள் துளசி, கிருஷ்ண துளசி, நாய் துளசின்னு நிறைய இருக்குது. இந்த துளசி செடிகளை வீட்டில் வளர்க்கும் போது வீட்டுக்கே ஒரு நேர்மறை சக்தி கிடைக்கும். அது போக நம்ம சுவாமி படங்களுக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். துளசி இலைகளை கஷாயமாக போட்டு குடிக்கும்போது நெஞ்சு சளி, இருமல் இதெல்லாம் சரியாகும். அதே மாதிரி அந்த இலைகளை நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் குடிக்கும்போது நம்ம ஜீரண சக்தி நல்லாயிருக்கும், நோய் எதிர்ப்பு திறனையும் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் இந்த இலைகளை இரவில் ஊற வச்சு அந்த தண்ணியில் குளிக்கும்போது சரும வியாதிகள்லாம் போகும். உடலில் இருக்க அந்த கெட்ட வியர்வை ஸ்மெல்லுமே போகிறதுக்கு ரொம்ப நல்லது. பேன் தொல்லைகளுக்குமே இதை தலானிக்கு அடியில் வச்சு படுக்கலாம். அடுத்து பார்க்குறது தூதுவளை செடி. தூதுவளை செடி சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டு மருந்து. இதில் எத்தனாலிக்குன்ற ஒரு பண்பு இருக்குது. அது பிளட் குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. இதை நம்ம கஷாயத்தில் சேர்த்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் துவையலாக செஞ்சு சாப்பிட்லாம். துவையலாக செய்யும்போது அதில் இஞ்சி, மிளகு இதெல்லாம் சேர்க்கும்போது நெஞ்சில் இருக்கிற கபத்தை வெளியேற்றி நம்மளுடைய நுரையீரலை சுத்தமாக்கும். அதுக்கப்புறம் இதில் கால்சியம் அதிகமாக இருக்கனால நம்மளுடைய எலும்புகளுக்கும் பற்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த தூதுவளை ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வெற்றிலை, ஒரு மங்களகரமான மூலிகைன்னு சொல்லலாம். நம்ம வீடுகளில் வெற்றிலை வளர்க்கும் போது எந்த ஒரு பூஜைக்கோ விசேஷங்களுக்கோ நம்ம கடையில் போய் வாங்க தேவையில்லை. இம்மிடியேட்டாக நம்ம வீட்டில் இருக்கும்போது 2 இலையை கிள்ளி வச்சு சாமி படங்களுக்கு முன்னாடி வச்சு கும்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டானது. இந்த வெற்றிலையில் கால்சியம், அயன், விட்டமின் சி, நார்ச்சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது. அதனால் உடலில் உள்ள நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி குடல் புண்ணுகளை ஆற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். அதே சமயம் வெறும் வெற்றிலையை 2 இலையை கிள்ளி தண்ணியில் நல்லா கழுவிட்டு மென்று சாப்பிடும்போது உமிழ்நீரை பெருக்கி ஜீரண சக்தியும் பெருக்கும். அதே சமயம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டானது வெற்றிலை. காலையில் வெறும் வயிற்றில் 2 இலையை கிள்ளி சாப்பிடும்போது வெயிட் லாஸும் கிடைக்கும். அதே சமயம் சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. வெற்றிலையோடு சேர்த்து துளசியும் சேர்த்து சாப்பிடும்போது நெஞ்சு சளியை எடுத்துரும். அடுத்து நம்ம பார்க்குறது முருங்கை. முருங்கை கீரையை நம்ம ஃப்ளாட் சிஸ்டத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்க தொட்டிகளில் கூட வச்சு வளர்க்கலாம். செடி முருங்கை கூட இப்போ கிடைக்குது. முருங்கை ஒரு சர்வரோக நிவாரணி. இதோடைய இலைகள், பட்டை, பூ, காய் எல்லாமே ஒரு நல்ல ஒரு மூலிகை. முருங்கை இலையில் கால்சியம், இரும்பு, விட்டமின் பி, B2, C எல்லாமே அடங்கி இருக்கிறதுனால இதை கீரையாக சாப்பிடலாம். இல்லைன்னா சூப் போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா இதோட சாறு எடுத்து தேனில் கலந்து சாப்பிடும்போது வயிற்றில் உள்ள கிருமிகள் எல்லாம் அழிக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். முருங்கை இலைகளை நல்ல நிழலில் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சுகர் பேஷண்ட் காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீரில் ஒரு அரை டீஸ்பூன் கலந்து சாப்பிடும்போது சுகரை கண்ட்ரோல் பண்ணும். பெண்களுக்கு கருப்பை கோளாறுகள் நீங்கிறதுக்கு இந்த பூவை பருப்போடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்குறது மெக்சிகன் மென்ட்டுன்னு சொல்லக்கூடிய கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி இலைகள்லாம் நல்லா திக்காக இருக்கும். இது ஒரு சக்யூலண்ட் ஃபேமிலியை சேர்ந்தது. ஒடிச்சு அப்படியே கசக்கும் போது அதில் சாறு வரும். அந்த சாறு கூட கொஞ்சம் தேன் கலந்து கொடுக்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கு சளி, இருமல் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இதை கஷாயமாக கூட சாப்பிட்லாம். காய்ச்சல் இருக்கும்போது தூதுவளை, கற்பூரவள்ளி, துளசி, வெற்றிலை இதெல்லாம் ஒன்றா போட்டு கஷாயமாக குடிக்கும்போது காய்ச்சல் இம்மீடியட்டாக கண்ட்ரோல் ஆகும். உடம்புல இருக்க அந்த நோய் தொற்றை அழிக்கிறதுக்கு ஒரு நல்ல மருந்து. ஸ்கின்ல அலர்ஜி மாதிரி இந்த சொறி அந்த மாதிரி பரபரன்னு இருக்கும், அரிப்பு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு இந்த சாரை மேல் பரப்பில் பூசி விட்டோம்னா கண்ட்ரோல் ஆகும்.
அடுத்து நம்ம பார்க்குறது செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி. நல்ல சிவப்பு கலரில் பூக்கள் பூக்கக்கூடியது. இதோடைய பூக்கள் வந்து அம்மனுக்கு வந்து ரொம்ப 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 உகந்தது. எல்லா சாமி படங்களுக்குமே வைக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு செடி இருக்கும்போது பூஜைக்கும் ஆகும். அதே சமயம் இது வந்து நல்ல ஒரு மூலிகை செடியும் கூட. இதோடைய பூக்களை வந்து 4-5 பூக்களை பறித்து அந்த நடுவில் இருக்க அந்த மகரந்தத்தை கிள்ளிட்டு கஷாயமாக காய்ச்சி குடிக்கும்போது இதய நோய்களை வந்து வராமல் தடுக்குது. அதே சமயம் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான கஷாயம் இது. செம்பருத்தி இலைகளை வந்து அரைச்சி குளிச்சுட்டு வரும்போது நம்ம உடலில் வந்து உஷ்ணம் தணிஞ்சு உடலுக்கு வந்து ஒரு குளிர்ச்சி கிடைக்கும். பேன் தொல்லை, பொடுகு ரொம்ப போகிறதுக்கும் நல்லது. அப்புறம் இயற்கையாகவே இதில் வந்து ஒரு கண்டிஷ்னர் இருக்குது. இதை தேய்ச்சி குளிக்கும்போது முடி வந்து அவ்வளோ ஷைனிங்காக நல்லா பளபளப்பாக இருக்கும். அடுத்து பார்க்குறது கட்டி போட்டால் குட்டி போடும் சொல்லக்கூடிய ரணக்கள்ளி. சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு இதை விட பெஸ்ட்டு மருந்து இல்லைன்னு சொல்லலாம். காலையில் வெறும் வயிற்றில் இதோட இலைகளை நல்லா கழுவி 2-3 இலைகளை மென்று சாப்பிடும்போது இயற்கையாகவே வந்து சிறுநீரக கற்கள் வராமையும் தடுக்கும். அப்படியே கற்கள் இருந்தாலுமே அதை கரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அப்படி இதை டெய்லி தொடர்ந்து ஒரு 5-6 நாள் இதை தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம பால், முட்டை, கறி, மீன் அந்த மாதிரி எதையுமே வந்து சாப்பிடக்கூடாது. உடலில் வந்து கட்டி இல்லைன்னா கொப்புளங்கள் அந்த மாதிரி உள்ள இடத்துல இதோடைய சாறை வந்து வெத்திலையையும் இந்த ரணக்கள்ளி சாறை 2ஐயும் கலந்து மேலே பத்து போடும்போது சின்ன கட்டியாக இருந்ததுன்னா கரைஞ்சி அப்படியே அமுங்கிரும். இல்லைன்னா பெரிய கட்டியாக இருந்ததுன்னா பழுத்து உடஞ்சி அந்த சீலெல்லாம் வெளியேறிடும். சரி நண்பர்களே, எளிமையாக வளர்க்கக்கூடிய இந்த அருமையான மூலிகை செடிகளை கண்டிப்பாக இடம் இருந்தால் கீழேயோ இல்லைன்னா தொட்டிகள்லேயே வச்சு வளர்த்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அந்த மூலிகைகளோட பயன்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே.